வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோங்க. முட்டையினுடைய முழுமையான பலன்களை பெறணும் அப்படின்னா அதை அவித்து சாப்பிடுவதே மிகச்சிறந்த முறையாக இருக்கும். அதாவது பாயில்டு எக்காக நம்ம எடுத்துக்கிறது நல்லது. எண்ணெயில் பொரித்து இந்த ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் சாப்பிடுவதை விட அவித்த முட்டைகளில் ஊட்டச்சத்துக்கள் வீணாகாமல் அப்படியே நம்முடைய உடலுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தினமும் ஒரு முழு அவித்த முட்டையை நீங்கள் காலை உணவோடு சேர்த்துக்கொள்வது அன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய உடலை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் தசை மற்றும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் உடல் வலிமை பெறுவதற்கு ஹை குவாலிட்டி புரோட்டீன் நமக்கு தரக்கூடியது தாங்க இந்த அவித்த முட்டை. ஸோ முழுமையான புரதம் முட்டையில் இருக்குது. இப்போ முட்டையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலால் சுயமாக தயாரிக்க முடியாத 9 அத்தியாவசிய அமினோ அமிலங்கள், அந்த அமினோ ஆசிட்ஸ் சரியான விகிதத்தில் நமக்கு கிடைக்கும். திசுக்களை இது நமக்கு பழுது பார்க்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டையில் உயர்தர புரதம் இருக்குங்க இல்லையா, அந்த ஆல்புமின், அது தசைகளை வலுவாக்குறதுக்கும் சேதமடைந்த திசுக்களை விரைவாக புதுப்பிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள் நீங்களாக இருக்கீங்க அப்படின்னாலுமே, இல்லை வயதானவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த தசை இழப்பை தடுக்கிறதுக்கு மிக அவசியமாக இந்த ஊட்டச்சத்துக்கெல்லாம் உங்களுக்கு வேணும். ஸோ அந்த தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு 50-60 வயதுகள்லையும் இளைஞர்களாக நீங்கள் இருக்கும்போது கூட உடலை வலிமையாக வைத்துக் கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து முட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளணுங்க. மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் கூர்மையான ஞாபக சக்தியை பெறுவதற்கு நம்ம முட்டை எடுத்துக்கொள்ளணுங்க. முட்டையில் கோலின் அப்படின்ற சத்து இருக்குங்க. ஸோ முட்டையினுடைய மஞ்சள் கருவில் கோலின் அப்படின்ற அந்த அரிய வகை ஊட்டச்சத்து பெருமளவில் இருக்கு. நரம்பு மண்டலத்தை இது நமக்கு பாதுகாக்கும். அது பார்த்தீங்கன்னா மூளையினுடைய நரம்பு அணுக்களுக்கு இடையே செய்திகளை பரிமாறக்கூடிய அசிட்டைல் கொலைனுடைய உற்பத்திக்கு இந்த கோலின் அப்படின்ற சத்து தான் நமக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கிறதோட சேர்ந்து பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி தொடர்பான அந்த மறதி வியாதிகள், நரம்பியல் தொடர்பான இந்த மறதி வியாதிகள்லாம் வராமல் முன்னாடியே உங்களுக்கு தடுக்கப்படும், குணமும் படுத்தப்படும். அதனால நீங்க இளைஞர்களாக இருந்தாலும் நீங்கள் முதியவர்களாக இருந்தாலும், இப்போ முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி அதிகமாக இல்லாமல் ஓரளவு கட்டுப்படுத்திக்கலாம். முழுவதுமாக ஞாபக மறதியை நீக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியும். இப்போ இளைஞர்களுக்கெல்லாம் ஞாபக மறதியெல்லாம் எதுவுமே இல்லாமல் சுறுசுறுப்பாக தங்களுடைய மூளைகளை செயல்பட வைக்கிறதுக்கு, எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தியை கொடுத்து ஞாபக சக்தியை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கெல்லாமே தொடர்ந்து அவங்க முட்டை எடுத்துக்கொள்ளலாங்க. கண் பார்வை திறன் மேம்பாடு அடைவதற்கு நம்ம அவித்த முட்டைகளை எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் முட்டையில் நமக்கு நிறைந்திருக்கு. ஸோ முட்டையினுடைய மஞ்சள் கருவில் லியூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குது. இதுதான் நமக்கு கண்கள் சார்ந்த நோய்களை முன்னாடியே தடுக்கும். ஸோ முதுமையால், அதாவது வயசானதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய கண்புரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்ராக்ட் ப்ராப்ளம் மற்றும் விழித்திரை சிதைவு, மாகுலர் டீஜெனரேஷன் போன்ற குறைபாடுகள்லாம் வராமல் முன்னாடியே நம்மளுடைய கண்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே நமக்கு முட்டையிலிருந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது வராமல் தடுக்கிறதுக்கும், உங்களுக்கு ஆல்ரெடி கண்கள் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அதை நீங்கள் சரி செய்து கொண்டு கண் பார்வைக்கு வேண்டிய கூர்மையான ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்களை வழங்கிக்கணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாம். இதனால கண் பார்வை திறன் உங்களுக்கு முன்னாடியே கூர்மையாக இருக்கும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகள்லாம் வராமல் நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம். எலும்புகள் மற்றும் பற்கள் வலிமையாக இருக்கிறதுக்கு விட்டமின் டி, கால்சியத்தெல்லாம் கொடுத்து நம்மளுடைய அந்த எலும்புகள், பற்களை முட்டை நமக்கு பலப்படுத்துங்க. ஸோ இயற்கை விட்டமின் டியை நீங்கள் பெறணும்னா முட்டை எடுத்துக்கலாம். மிகச்சில உணவுகளில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி நமக்கு இயற்கையாகவே கிடைக்கும். அதில் ஒன்று தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அவித்த முட்டை. ஸோ இது பார்த்தீங்கன்னா கால்சியம் உறிஞ்சுதல் அந்த நடைமுறையை நமக்கு புதிதாக நமக்கு கொடுக்கும். இப்போ முட்டையில் இருக்கக்கூடிய விட்டமின் டி எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நாம் ஏதாவது மற்ற உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய கால்சியத்தை நம்மளுடைய உடல் சரியாக உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ விட்டமின் டி கால்சியத்தை உறிஞ்சி உடலுக்கு கொடுத்து எலும்புகளை பலப்படுத்துது, பற்களை பலப்படுத்துது. இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, முடக்குவாதம் உள்ளிட்ட எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பற்கள் உங்களுக்கு ஆடுறது, பற்கள் வலுவிழந்து போகிறது, ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் உங்களுக்கு பாதிக்கப்படுறது, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் பற்களையும் நீங்கள் வலுப்படுத்திக்கிறதுக்குமே தொடர்ந்து முட்டை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இதனால் எலும்பு, பற்கள், தசைகள், நரம்புகள் இவை அத்தனையுமே நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகளை மட்டுமே பெற்றுக்கொள்வதற்கெல்லாமே நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். ஸோ HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு முட்டை நமக்கு வழங்கும். முட்டை சாப்பிட்றதன் மூலமாக நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் HDL அளவை அதிகரித்துக் கொள்ளலாம். LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைத்துக் கொள்ளலாம்.
எடுத்துக்கொள்ளலாம். இதனால் இரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் படிந்து இருக்காது. படிந்து இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளையும் அகற்றிக் கொள்ளலாம். அப்போ இரத்த நாளங்கள் வழியாக இரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரான நிலையில் கிடைத்து கொண்டே இருக்கும்போது இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான நிலையில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற அபாயத்தை எல்லாம் நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையில் இருக்குது. ஸோ ஒமேகா 3 செறிவூட்டப்பட்ட முட்டைகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரைகிளிசரைடுகளினுடைய அளவை குறைத்து இதயத்தை வந்து நமக்கு பாதுகாக்குதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு இதயம் வந்து செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதால இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடணும்னா நம்ம அவித்த முட்டைகளை உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை மேலாண்மை செய்துக்கிறதுக்கு, அதாவது வெயிட்டை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாங்க. ஏன்னா நிறைவான ஒரு உணவாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணவுகளை எடுத்து முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனை முட்டை நமக்கு வழங்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முட்டையில் இருக்கக்கூடிய உயர்தர புரதச்சத்து, ஹை குவாலிட்டி புரோட்டீன் வந்து பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன்களை கட்டுப்படுத்திடும். ஸோ உணவுகளையே சாப்பிட்டு முடிச்ச ஒரு உணர்வை வந்து நமக்கு கொடுக்கறதால அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் வேற ஏதாவது நமக்கு சாப்பிடணுன்னே தோணாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா தானே நமக்கு வந்து வெயிட் அதிகமாகும். ஸோ அதனால் அதை முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். நம்ம சாப்பிட போகிற உணவுகளில் ஏதாவது கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா அதை முன்னாடியே ஃபில்டர் பண்ணிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகிட்டு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிக்கப்படும் போது தேவையில்லாத கொழுப்புகள், தொப்பை போன்ற அமைப்பு இது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. கலோரி வந்து கட்டுப்பாடோடு இருக்கும். இப்போ காலையில் நீங்கள் முட்டை சாப்பிடுவதன் மூலமாக தேவையற்ற நொறுக்கத்தை நீங்கள் சாப்பிடுவது உங்களுக்கு தவிர்க்கப்பட்டு உடல் எடையை ஆரோக்கியமாக அது உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் வந்து முட்டை எடுத்துக்கலாங்க. ஸோ தொற்று நோயை வந்து நீங்கள் எதிர்க்க முடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவித்த முட்டைகள் இருக்கக்கூடிய செலனியம் மற்றும் துத்தநாகம், அதாவது செலனியம், ஜிங்க் இந்த மாதிரி தாதுக்கள் எல்லாமே உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே பலப்படுத்தும். அதாவது இம்யூன் சிஸ்டத்தையே நமக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணிடும். நம்மளுடைய செல்களை வந்து பாதுகாக்கும். இப்போ முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸோடைய செயல்பாட்டை வந்து தூண்டி பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுக்கு எதிராக போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணும். இதனால செல்கள் வந்து சேதமடைவதை முன்னாடியே தடுத்து உடலினுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு திறனையுமே நமக்கு வந்து தக்க வைத்துக் கொள்ளும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை நம்ம எப்போதுமே ஏற்படுத்தாது. அந்த அளவுக்கு நம்ம நலமாக இருக்கணும் அப்படின்னா முட்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. மன அழுத்தம் நமக்கு வந்து நீங்கி போகிறதுக்கு, பதட்டம் வந்து குறைகிறதுக்கான அமினோ அமிலங்கள், விட்டமின் பி எல்லாமே முட்டை நமக்கு கொடுக்கறதால மனநிலையை மேம்பாடடைய வைத்துக் கொள்ளலாம், மன அமைதி பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் தினமும் அவித்த முட்டைகளை உங்களுடைய உணவுகளை சேர்க்கிறீங்கன்னா அந்த அவித்த முட்டைகள் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் மூளையிலே செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியான ஹார்மோன் வந்து சுரக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து உங்களுக்கு உறுதி பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால அந்த செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியான ஹார்மோன் சுரக்கும் போது உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் பாயும் போது ஸோ நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு விடுவீங்க, மன அமைதி கிடைக்கும். ஸோ முட்டையில் இருக்கக்கூடிய விட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்களுடைய நரம்புகளை அமைதிப்படுத்தி அன்றாட வாழ்வில் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், பதற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்சைட்டி, அப்புறம் தூக்கமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்சோமியா ப்ராப்ளம், இன்சோம்னியான்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணி உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாடம் தொடர்ந்து அவித்த முட்டைகளை உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.